சாந்தி. அவ்யக்த சமிகை 5 ஏப்ரல் 2025. बाबा சொல்றாங்க, बाबा और हम कंबाइंड है. करावनहार बाबा और करने के निमित्त मैं आत्मा हूं. பாபா மற்றும் நான் இருவரும் இணைந்த ரூபமாக இருக்கின்றோம். செய்விப்பவர் பாபா மற்றும் செய்வதற்கான நான் ஆத்மா நிமித்தமானவன். இந்த காரியத்தை இப்ப செய்யணும் அப்படின்னா நான் அதை செய்வேன். கருவி தானே. கையில மைக் இருக்கு அப்படின்னா வேணும்னா யூஸ் பண்ணுவேன், வேணாம்னா வச்சிடுவேன். அதே போல பாபாவுடைய கருவி நான். அவர் வேணும்னா என்னை எப்படி யூஸ் பண்றாரோ, எப்ப யூஸ் பண்றாரோ பயனுள்ளதாக நான் ஆக்கிக்கிறேன், இல்லைன்னா அமைதியா இருக்கு. इसको कहते हैं असोच अर्थात एक की याद. அப்ப இது அவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பயிற்சி. பாபா என்ன சொல்றாருன்னா, செய்விப்பவரே அவர்தான். உங்க மூலமா என்னன்னாலும் அதை செய்ய வைக்கக்கூடியவர் அவர்தான் பொழுது நம்ம எதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அதுதான் நிச்சயத்தினுடைய அடையாளம். உண்மையாகவே நான் ஜஸ்ட்னா தமிழ்ல வெறுமனே ஒரு கருவிதான் அப்படின்ற ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு அந்த அளவுக்கு நமக்கு மனதுல ஒரு சமர்ப்பண தன்மை இருந்ததுன்னா நம்ம எதையும் யோசிக்கவே வேண்டாமே. என்ன யூஸ் பண்றது, இந்த சரீரத்தை யூஸ் பண்றது பாபா தான் அப்படின்னும் பொழுது சரண்டர் ஆயிடுவோம். ஆக எப்படி ஜானகிதாஸ் சொல்லுவாங்களே, எனக்காக யோசிக்கிற வேலையும் பாபா பண்றாரு, तो फिर मुझे क्या सोचना है அப்படின்வாங்க. நான் என்ன யோசிக்கணும், எனக்காக அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு, फिर நான் வேற எதுக்கு யோசிக்கணும்வாங்க. அந்த மாதிரி யோசிப்பதிலிருந்து கூட நாம் விடுபட்டு விடலாம். शुभ चिंतन में रहने वाले को कभी चिंता नहीं होती. பாபா சொல்றாரு, யார் எப்பொழுதும் சுப சிந்தனையிலேயே இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பொழுதும் கவலை வருவதில்லை. ஏன்னா இது அவங்களோட சம்ஸ்காரம் ஆயிடுச்சு. என்ன நடந்தாலும் சரி, பாசிட்டிவ் திங்கிங், சுப சிந்தன், சரி, நல்லது நல்லது நல்லது. அப்ப எதை பத்தி நான் உட்காந்து கவலைப்படணும்? जैसे बाप और आप कंबाइंड हो, शरीर और आत्मा कंबाइंड है. எப்படி பாபாவும் நாமும் இணைந்த ரூபமாக இருக்கின்றோம், ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் இணைந்ததாக இருக்கின்றது. आपका भविष्य विष्णु स्वरूप कंबाइंड है. நம்மளுடைய எதிர்கால ஸ்வரூபம் ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீ நாராயண் இரண்டு பேர் எப்படி இருக்காங்களா? இணைந்த ரூபத்தை காட்டிதான் அதை விஷ்ணுவா காட்டிடுறாங்க. அது இணைந்த ரூபம். ஐसे स्वसेवा और सर्व की सेवा कंबाइंड हो तब मेहनत कम सफलता ज्यादा मिलेगी. அதை போன்று தனக்கான சேவை மற்றும் பிறருக்கான சேவை இரண்டிலும் கூட சமநிலை, அதாவது இணைந்த ரூபம் இருந்தால் உழைப்பு குறைவு, ஆனால் வெற்றி அதிகமாக கிடைக்கும். சோ உழைப்பு குறைவு, வெற்றி அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு பாபா சொல்ல வர்றது என்னன்னா, சுய சேவை மற்றும் பிறருக்கான சேவை. அப்ப சுய சேவைனா என்ன? ரொம்ப எளிதான விஷயம். பாபா என்ன ஒரு தினச்சரியா நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதன்படி நம்ம நடந்துக்கிறோம். அதுலயே சுய சேவை ஆயிடுது. அதிகாலையில எழுந்து பாபாவை நினைக்கிறோம், அமர்த்த வேலையில நல்ல முரளி கேட்டுடுறோம், அதை சிந்தனை செய்யறோம், அதை பிராக்டிஸ் பண்றோம், ஈவினிங் யோகா பண்றோம், சாப்பிட்ற நேரத்துல பாபாவை நினைக்கிறோம், டிராபிக் கண்ட்ரோல் கரெக்டா செஞ்சிடறோம். இந்த குறைந்தபட்ச நியமங்களை கடைபிடிச்சாலே நம்ம என்ன ஆயிடலாம், சுய சேவை நல்லபடியா நடக்கும். இதை தாண்டி நம்ம புருஷார்த்தம் செய்யறங்கிறது அது வேற விஷயம். ஆனால் குறைந்தபட்சம் நியமங்களை கடைபிடிக்க வேண்டும். எனவே பாபா என்ன சொல்றாருன்னா, சுய சேவை மற்றும் உலக சேவை இது ரெண்டுத்துல கூட இணைந்த ஸ்வரூபமா இருங்க. அப்ப உங்களுக்கு ரொம்ப நான் உழைக்கிறேன்னு ஃபீல் ஆகாது, நானும் திருப்தியா இருப்பேன், வெற்றி அதிகமாக கிடைக்கும். சோ இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ண வேண்டியது, என்னையும் நான் கவனிச்சுட்டு மற்றவங்களையும் நான் கவனிக்கிறேனா அப்படிங்கிறது மேல நம்ம கவனம் கொடுக்கணும். நல்லது. ஓம் சாந்தி.